அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, 2023 ஆண்டு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை என்ன அப்படின்னு சொல்கிறது? அதை தற்போது சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நாள் முழுவதும் சொல்லி கொண்டே போகலாங்க. அதை பற்றி பேசுகிறத விட பிறந்திருக்கக்கூடிய இந்த 2024 ஆண்டு மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களை, உங்களுக்கான பலன்களை ரெண்டாக பிரிக்கலாங்க. அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு விதமான பலன்களும், மார்ச் மாதத்திற்கு பிறகு வேறு விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வருடத்தினுடைய ஆரம்பமே பார்க்கும்போது உங்களுக்கு அமர்க்கலமாக இருக்க போகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய கிரகங்களான குரு பகவானும் சனி பகவானையும் நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு புது வருடத்தின் முதல் 3 மாதங்களில் உங்களுடைய ராசியான மேஷத்திலேயே அமர்கிறாரு. ராசியில் குரு பகவான் அமர்வதால் என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் பிரவேசித்தார். அதன் காரணமாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லி தீர்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் 2024 ஆண்டு முதல் 3 மாதத்தில் மேஷ ராசியில் அமர்ந்து 7வது வீடான துலாம் ராசியை பார்க்கறதுனால பகைவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அதே சமயம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் பலவிதமான வயதினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண வயதை அடைந்த மேஷ ராசி அன்பர்களை உங்களுக்கான திருமண காலம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். 2024 வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திருமண காலம் தாங்க. வீட்டில் பேச்சுவார்த்தை கூட நடத்த ஆரம்பிக்கலை அப்படின்னு எண்ணிருக்கக்கூடிய உங்கள் எண்ணங்கள் திருமணம் வரைக்கும் கைகூட போகிறது. ஒருவேளை 2023 ஆண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து அது திருமணம் வரை செல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிருக்கலாம். அப்படி தள்ளி போன உங்களுடைய திருமணம் மிக விரைவில் நடக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா தற்போது தான் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி திருமண பந்தத்தில் இணைந்து இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் மழலை சத்தம் கேட்க போகிறதுங்க. மிக விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு உண்டாகி அதன் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். குரு மேஷ ராசியான உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களின் 5வது வீடான சிம்மத்தை பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் தள்ளி போயிருந்தாலும், புத்திர பாக்கியமே கிடைக்காமல் போகும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக விரைவில் மழலை செல்வத்தின் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வருடத்தினுடைய முதல் பாதி பற்றி நாம் பேசலாம், வருடத்தின் எஞ்சிய மாதங்களை பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எதை தொட்டாலும் தடையாக இருக்கு, முயற்சி செய்து முடியலை அப்படின்னு ஏங்கி போய் தவிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான எஞ்சிய மாதங்கள், அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது 2023 ஆண்டு இறுதியில் எவ்வளவு பணத்தை தொழிலில் போட்டாலும் நஷ்டத்தை சந்தித்த நீங்கள் எஞ்சிய மாதங்களில் வெற்றி காண போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து பணம் எங்கு சென்றது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் இருந்தீங்க, அப்படி தானே? அந்த குழப்பத்திற்கான முடிவு தற்போது கிடைக்க போகிறது. புது
தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, தொழிலில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு 2023 ஆண்டு இறுதியில் அந்த வேலையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும், கண்டிப்பாக ஏற்பட்டும் இருக்கும். அந்த சிக்கல்களும் தற்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. எந்த தொழில் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் போன்ற நற்காரியங்கள் தொழில் ரீதியாக நடக்க போகிறது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறப்போகிறீங்க. அதே சமயம் இயல், இசை, நாடகம், ஓவியம், எழுத்து, கவிதை, சினிமா போன்ற எண்ணற்றவை கலைத்துறையில் அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அனைத்திலையுமே வெற்றிக்கான வருடமாக உங்களுக்கு இந்த 2024 வருடம் மிகச்சிறந்த வருடமாக அமைய பெறப்போகிறது. உங்களுக்கான மேடை கிடைக்க பெறப்போகிறது. வாய்ப்புக்காக நிறுவனங்களை தேடி நீங்கள் அலைந்திருப்பீங்க. தற்போது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்த முடியலை, பள்ளிக்கு சரியாக செல்ல முடியலை, பாடங்களை மனப்பாடம் செய்யறதுல சிக்கல் போன்ற பிரச்சனையான காலங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு பெயர் சொல்லும் ஒரு ஆண்டாக மாறப்போகுது. படித்த பாடங்கள் மனதில் நின்று தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற போறீங்க. பெற்றோரின் ஆதரவும் ஆசிரியரினுடைய ஆதரவும் உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் 2024 ஆண்டு உங்களுடைய எண்ணங்கள் கைகூட போகிறது. வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை 2024 ஆண்டு செய்து முடிக்க போகிறீங்க. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் 2024 ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய பெறப்போகிறது. புது வீடு, மனை வாங்க போகிறீங்க. வாகனத்தை வாங்கி வீட்டை அலங்கரிக்க போகிறீங்க. திருமண காரியம், குழந்தை பெயர் என்று அனைத்தும் உங்களை தேடி வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறது. எதற்காக இத்தனை நாட்களாக நீங்கள் போராடினீர்களோ அது உங்களை தேடி வரப்போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. அதே போல என்னதான் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைந்திருந்தாலும் சரிங்க, 25% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் உருவாகத்தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டானது நீங்கள் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கப்பெறுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது. புதிதாக எந்த முயற்சிகளையும் எடுக்காம கொஞ்சம் காலம் தள்ளி போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அவசரமாக எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். வேலையை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில காலங்களில் பார்க்கும் பொழுது வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வேலை செய்யும் போது வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமா இருப்பதன் மூலமா உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மேலும் இந்த வருடத்தில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில சிக்கலான பேர் வழிகள் உங்களை ஆதரிப்பதாக கூறிக்கொண்டு அடைக்கலமாவது போல நடிச்சு உங்கள் பணத்திற்கும் பதவிக்கும் மறைமுகமாக ஊறு விளைவிப்பாங்க. உங்களின் பாரம்பரிய குணங்களால் சிரமமின்றி தப்பித்து விடலாம். இருப்பினும் மென்மையான சூழ்நிலையில இருந்து மாறுபட்டு கடுமையான செயல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் அடிக்கடி பயணத்தை மேற்கொள்வீங்க. பொருளாதாரத்தில் உயர்வும் புகழும் பெறுவதில் மந்த நிலையும் பயணத்தால் அனுகூலமும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியலோடு தொழில் நிறுவனம் நடத்துவோர் புத்திரர்களின் உதவியால் தொழில் மேன்மை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வருடத்தில் பயமின்றி எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கலாம். அவசரமாக எதையுமே செய்ய தோன்றும். துணிச்சலுடன் எதிலையுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான உங்களின் பேச்சின் மூலமாக அனைத்துமே அனுகூலமாக முடிய பெறுங்க. ஆனாலும் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் வேலையில் வேகத்தை காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது
குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பேசுறது தான் உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் தடைகள் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட துன்றலாம். இருப்பினும் நிதானமாக செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருடத்தின் உங்களுக்குரிய பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் வழிபாடும் சிவபெருமானின் வழிபாடும் மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும்.